உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோடு சில தகவல்களை பரிமாறிக்கொள்வதை பெருமையாகவும் கடமையாகவும் கருதுகிறோம். ஆம், இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு அன்பை விதைத்தால் அன்பு கிடைக்கும், வன்மத்தை விதைத்தால் வன்மம் பல மடங்காக கிடைக்கும் என்பதுதான். தம்பி, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, அதை பத்தி எல்லாம் பேசாம ஏதோ சம்பந்தமே இல்லாம அன்பு வன்மம் இப்படியான தலைப்புகள் இது என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கக்கூடிய எண்ணக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆம், பல்வேறு வருத்தங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இடஒதுக்கீடானது, அதாவது கூட்டணி கட்சிகளுக்காக அந்த அந்த இடங்களை பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது வரவேற்க வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்படுது. என்ன தம்பி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு எதை சொல்றீங்க, இல்ல எதை கருதுறீங்கன்னு கேட்டா, தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அவங்க எல்லாம் சமூகத்தை கடந்து, ஏன்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களை எல்லாம் நாம் பெரிதும் மதிக்கிறோம், வணங்குகிறோம். அதை கடந்து அந்த குறிப்பிட்ட நபர்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் சீக்கிரம் வளரணும் அப்படிங்கிற அந்த கீழ்த்தனமான எண்ணத்தோடு பிறரை இந்த பகுதியில ஒரு பெரும்பான்மை சமூகமா, உழைக்கும் சமூகமா, தமிழையே தாய்மொழியாக கொண்டு ஒரு உன்னதமான சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கு வேளாள கொண்ட சமூகத்தை தாக்கி பேசினால் நாம எளிதில் வளர்ந்து விடலாம், நம்ம எல்லாரும் நம்மளை பார்ப்பான். உடனே அந்த நேரத்துல 2 பேர் கூப்பிடுவான், தம்பி சூப்பரா பேசிட்டீங்க அப்படின்னு அவர்களை புகழ்றது. அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எவன் ஒருவனும், நானே அப்படி ஒரு செயலை செய்தால் அது செவுத்தில் அடிச்ச பந்து போல திரும்பி வரும், நிச்சயமாக திரும்பி வரும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினைகளை தான் இப்போ எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எவன்லாம் அப்படி வன்மத்தோட ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை அணுகினார்களோ அவர்கள்லாம் அனுபவிக்கிறான். அவங்க எல்லாம் ஒன்னே ஒண்ண மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க? சமூக நல்லிணக்கத்தால் மட்டுமே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர, வெறுப்பால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வெறுப்பை விதைத்தால் அது உங்களுக்கும் திரும்பி கிடைக்கும், மறுத்த முடியாது. அதை இந்த குறிப்பிட்டே சொல்றேன். இந்த கொங்கு பகுதி கடந்து தென் மாவட்டம் முதற்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் வரை அண்ணன்மார்களை தெய்வமாக வணங்குறாங்க. அவர்கள் சார்ந்த இனம் வேண்டுமானால் இந்த வேளாள சமூகமாக இருக்கலாமே தவிர அவர்களை அனைவருமே வணங்குறாங்க. வணங்கும் தெய்வங்களுக்கு சாதி மதங்களை கடந்து அது நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கைய மேடை ஏறி ஒரு குறிப்பிட்ட தலைவர் மேடை ஏறி பேசுறான், எங்களை பார்த்து பயந்து குத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான வார்த்தை, எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை. அப்படி பேசலாமா? எத்தனை ஒற்றுமைக்கு இலக்கணமான நிகழ்வு எத்தனை இருக்கு. அந்த ஒற்றுமையை பத்தி பேச ஏன் தயங்குறாங்க? உண்மையாலுமே மனதார சொல்றோம், அந்த தலைவர்களை எல்லாம் பார்க்கும்போது நாங்க வருத்தப்படுறோம். காரணம் என்னன்னா, கடைசி வரை அவர்களுக்கான ஒரு சீட்டு, அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சீட்டு, அவங்க ஜெயிக்காதது அடுத்த பட்டம். அந்த தொகுதியிலையும் அண்ணன்மார்களை வணங்குற மக்கள் இருப்பாங்க. எந்த தொகுதியில போட்டி போட்டாலும் அந்த மக்கள்லாம் அந்த காணொலியை ஒரு முறை பார்த்தால் அவங்க வாக்கு அளிக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்குவாங்க. ரைட்டா? சோ அப்படிப்பட்ட அது இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை கடந்து கொங்கு நாடார்கள், அருந்தி சமூகம், கொங்கு பறையர் சமூகம், கொங்கு குடிமகன், கொங்கு நாவிதர் என்று சொல்லக்கூடிய குடிமகன் சமூகம், ஒவ்வொரு தொகுதிக்கும் சாலிடா 3000-4000 வாக்கு அவர்களுடைய வாக்கு இந்த கொங்கு பகுதியில் இருக்கு. மறுக்க முடியாத உண்மை அது. கொங்கு வண்ணார்கள், இப்படி பல சமூகங்கள், பண்டாரம் சமூகம், தேவேந்திர குல சமூகம், அப்படி பல சமூகங்கள் அவங்கள கும்பிடுறாங்க. அந்த மக்கள்லாம் அந்த காணொலியை பார்க்கும் போது எப்படி வாக்கு செலுத்துவாங்க? தன்னுடைய தெய்வத்தை ஒருத்தன் திட்டிட்டு அவனே இந்த இடத்துல எலெக்ஷன்ல போட்டி போட்டா ரசிப்பாங்களா? சோ நாங்க குறிப்பிடுவது ரைட், அவர்கள் செய்த வினைக்கு எதிர்வினையை அனுபவித்தாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அவர்கள் பின்னாலேயும் தொண்டர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு மனம் என்று ஒண்ணு உண்டு, அதை மறுத்த முடியாது. அவர்களுடைய மனமெல்லாம் எவ்வளவு தூரம் புண்பட்டிருக்கும். ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. ஒரு தலைவர் நினைத்தா அந்த தொண்டர்களை சீர்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம். சமீப காலமாக ஒரு ஒற்றுமையா இருக்கணும், அது சீட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ இல்ல, உண்மையாலுமே மனம் ரைட், நம்ம எடுத்த பாதை தவறு, சோ நம்ம இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று கருதியும் கூட அவர்கள் செய்திருக்கலாம். ஆனா சமீப காலமாக ஒரு ஒற்றுமையில் இலக்கணமாக தான் திகழ்றாங்க. அதை வரவேற்கிறேன். அதை முன்னாடி இருந்தே செஞ்சிருந்தா
யோசிச்சு பாருங்க. முன்னாடி இருந்தே அந்த பாதையில பயணிச்சிருந்தா எவ்வளவு அழகா இன்னைக்கு என்னுடைய ஒரு நட்பு சமூகத்திலிருந்து, வரலாற்று நட்பு சமூகத்திலிருந்து, நான் பெரிதும் மதிக்கிற வேண்டுகொண்ட சமூகத்திலிருந்து ஒரு சட்டமன்ற பிரதிநிதி கிடைத்திருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த சமூகம் கோரிக்கை தானே, ஒரே ஒரு தொகுதி தானே, அந்த சமூகம் ஜெயிச்சதா என்ன தப்பு? என்னுடைய தனிப்பட்ட எண்ணத்தை பதிவு பண்றேன். ஜெயிக்கட்டுமே அந்த சமூகமும் தான் ஒரு தொகுதியில. சோ அது எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஆனா அதை விடுத்து தேவையில்லாத வன்மத்தை விதைத்தால் வன்மமே திரும்ப கிடைக்கும். இதுவரைக்கும் இத்தனை கொங்குவேளாள கவுண்டர் சமூக தலைவர்கள் இருக்காங்க. திரு தனியரசு அவர்களுக்கு கூட சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நபர்கள் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது அவர் செய்ததுக்கு அவர் அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க. ஆனா அதுலயுமே கூட நம்ம சிறிய மாறுபாடுகள் கொண்டு வரோம். காரணம், எவ்வளவோ நம்பி போயிருப்பாரு. கடைசி வரைக்கும் ஒரு தரப்பாவது அவங்கள அதிமுக தரப்பாவது ஸ்டார்டிங்லயே அப்பா நீ வேணாம்பான்ட்டாங்க. இந்த தரப்பு கடைசி வரைக்கும் இருந்து அவருக்கான அந்த ஒரு பிரதித்துவம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இருந்து கிடைக்காத போது அந்த வருத்தம் என்பது நம்ம உண்மையா வச்சாங்க. ஆனா அதை கடைசி நேரங்கள்ல அது ஏனோ உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் படி அது மறுக்கப்பட்டிருக்கு. சோ திரு தனியரசு அவர்களுக்கு எனக்கு கிடைத்த உயர்மட்ட ஒரு நபரிடமிருந்து எனக்கு கிடைத்த தகவல், திரு தனியரசு அவர்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கினால் அது இந்த மற்றவர்களுக்கும் ஒதுக்கலினா அது வேற மாதிரி போயிடும். சோ அப்ப யாருக்குமே இல்லைன்னா யாருக்கும் இல்லை, கொடுத்தா எல்லாருக்கும், அப்படி ஒரு மனநிலையில் அவர்கள் இருந்ததாக ஒரு செவி வழி செய்தி நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாகவே இந்த இடத்துல பதிவு பண்றேன். மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை சின்னதா எடுத்தா கூட உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான். இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை மக்கள் உடனே அப்படியே எதிர்குரலாம் செலுத்த மாட்டாங்க, மனசுல வச்சிருப்பாங்க, வாக்கு செலுத்தும் போது வச்சு செஞ்சிருவாங்க. திரு பழனி பாபா அவர்களுடைய ஒரு ஸ்பீச்சை தான் நான் ரிமைண்ட் பண்ணணும்னு விரும்புறேன். அப்போ கொங்கு வேளாளர் சமுதாயம் காங்கிரசுக்கு அப்படியே ஆதரவளித்தது, திமுகவுக்கு அப்படியே ஆதரவளித்தது, அதற்கப்புறம் இப்போ அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்தது, இப்போ டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது. சாலிடா ஒரு தொகுதி கூட அந்த மாவட்டத்துல வேற ஒருத்தன் வர முடியாம சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுவாங்க அவன் நம்புறேன். ரைட், இந்த ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இந்த ஸ்பீச்ல தெளிவா பழனி பாபா பேசியிருப்பார். இந்த பகுதியில கவுண்டருங்க பூரா முடிவு பண்ணிட்டானா ஒப்புக்கட்டா ஒரே ஓட்டா போடுவான், மாத்தவே முடியாது அவங்களை என்ன பண்ணாலும். அது மனநிலை, அந்த மனநிலையில இருந்தெல்லாம் இந்த சமூகத்தை அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா இது ஒரு படிப்பறிவால் உழைப்பால் ஒரு முற்பட்ட சமூகமா இருக்கு. என் பகுதியே கொங்கு பகுதியே, இங்க வாழக்கூடிய அருந்ததிகளுடைய நிலை கூட அப்படிதான், சற்று முன்னேறி இருப்பார்கள். நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். காரணம் என்னோடு இணைந்து வாழ்றாங்க. பல்வேறு இடங்கள்ல சிறிய சிறிய வருத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் களைஞ்சிட்டு ஒற்றுமை இலக்கணமா இந்த சமூகம் திகழணும், அதுதான் நம்ம வரவேற்போம். பாருங்க, இந்த அருந்தி சமூகத்துக்கு பிற பகுதியை விட இந்த கொங்கு பகுதியினுடைய பிரதித்துவம் இந்த முறை அதிகரித்திருப்பது எனக்கு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா பார்க்கிறேன். குறிப்பா ராசிபுரம் தொகுதியா இருக்கட்டும், அவிநாசி தொகுதியா இருக்கட்டும், தாராபுரம் தொகுதியா இருக்கட்டும், அதையெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஒண்ணு வேண்டாம், மேட்டுப்பாளையத்தில் மேடை போட்டு இப்ப நான் குறிப்பிட்ட இந்த வன்மம் அன்பு இது எல்லாத்திலையுமே திரு சூரியமூர்த்தி அவர்களையும் நிச்சயமா பிறர் மேற்குறிப்பிட விரும்புவாங்க. பல்வேறு நடங்கள்ல நடந்திருக்கு. அவர் கிடைக்க வேண்டிய எம்பி போஸ்ட் அது அந்த ஒரு வீடியோவால அது தள்ளி போச்சு. ஆனா அவர் எதனால அதை பேசினார் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அவர் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்துக்காக மட்டும் பேசினாரா? மேட்டுப்பாளையத்துல மேடை ஓட்டு பேசுறான், இன்னும் யூடியூப்ல இருக்கு அந்த வீடியோ. அப்ப குறிப்பிட்ட இது தலைவர்கள் அந்த பேசுறவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அதை பேசுனது டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ரஜினிகாந்த் எனும் வழக்கறிஞர் கூட நிக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிச்சிருக்கணும்ல, ஏன் கண்டிக்கல? இதை போலவே யூடியூப்ல ஒரு காணொலி இருக்கும். வேட்டுக்கொண்டர் சமூக உறவுகள் பெரிதும் மதிக்கிற கவுண்டர் ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் கரூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ ஒரு நபர் வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை பத்தி ஏதோ பேச வருவாரு. அப்போ உடனே மைக்க நிறுத்தும் பாரு. அந்த காணொலியை நான் பார்த்த உடனேயுமே உண்மையாலுமே அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எப்பவும் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனா அதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும்னு விரும்புறோம். காரணம், ஒற்றுமையால் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியும். சோ அதை பார்த்து ரசிக்கிறாங்கல்ல, அது என்ன மாதிரியான மனநிலை? கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு, ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை சொல்லி அவர்களுடைய வீட்டிலும் செட்டியார் பெண், கவுண்டர் பெண், தேவர் பெண் குடும்பம் நடத்தட்டும்னு பேசியிருக்கிறாங்க. கவுண்டர்னா வெள்ளாள கவுண்டர்னு சொல்லல. அவங்க பார்வையில வெட்டு கவுண்டர் ஒண்ணுதான், உராளி கவுண்டர் ஒண்ணுதான், குடும்ப கவுண்டர் ஒண்ணுதான், வன்னியர்கள் பல இடங்களில் படையாட்சி கவுண்டர் என்று இருக்கிறார்கள், அதுவும் ஒண்ணுதான் அவங்க பார்வையில. சோ அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? அது ஒரு மன நோய் அல்லவா? அந்த வீடியோவுக்காக ஏன் இப்போ வரைக்கும் வருத்தம் தெரிவிக்காம இருக்கிறாங்க? அப்படி ஆமா, ஒருத்தன் பேசினா அப்ப பக்கத்துல நிற்கும் போது நான் அதை பார்த்து வருத்தப்பட்டிருக்கணும், நான் அதுக்கு இப்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? மன்னிப்பு வேண்டாம், வருத்தப்படுற வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுக்கு எதிர்வினை ஆற்றார் சூரியமூர்த்தி.
எவனாச்சும் அப்படி வாலண்டியரா என்னை வெட்டி என் வீட்டுல இருக்க ஆண்களை பூரா வெட்டிட்டு என் பிள்ளைய பூரா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லும் போது அதை பார்த்து ஒருத்தன் உயிர் வாழ முடியுமா? நம்மால் யாரா வேணா இருக்கட்டும், படித்த பண்பட்ட ஆயுதம் எதற்கும் தீர்வல்ல, பேனா முனையே கூர்வாளை விட வலிமையானது நம்பக்கூடியவங்க நாம. அது நம்மளுடைய சித்தாந்தம். அப்படி இருக்கிற நம்மளால கூட எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அந்த பேனாவையே ஆயுதமாக்கி அவனை கொல்ல மாட்டோமா? அப்படி ஒரு மனநிலையில வர்றவன எப்படி அது எப்படி ஏத்துக்க முடியும்? பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் வலி என்பது வலிதான். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நீதி கிடைச்சதா? அதை பேசுறவன் இன்னைக்கு வரைக்கும் நலமாடிட்டு இருக்கிறான் நாட்டுக்குள்ள. ஒரு இஸ்லாமியர் அப்படி அவனால் பேசிட முடியுமா? பேசிட்டு அவனால் இருக்க முடியுமா? இன்னைக்கு நான் பெரிதும் மதிக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று அரசாங்கம் சொல்ற ஏதேனும் ஒரு சமூகத்தை நாம இப்படி பேசிட்டா நம்மள சும்மா விடுவாங்களா? ஆனா நம்ம எல்லாம் வாயிருந்தும் அடிமைகளாக அல்லவா இருக்கிறோம். வாழும் பகுதிகளிலே அடிமையா கிடக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகத்தின் உச்சம். சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு ரிட்டாலியேட் பண்றாரு, அதை எதிர்க்கிறாரு சூரியமூர்த்தி, அதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அந்த காணொலியவே ஆயுதமாக எடுத்துக்கொள்ளவில்லையா? நான் என்ன சொல்ற வரேன்னா, எல்லா சமூகத்துக்குமே அந்தந்த தலைவர்கள் உண்மையாலுமே அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துதான் போராடுறாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிற பாதையில தான் பிரச்சனை இருக்கு. தேவட்டுக்கொண்டு சமூகத்துல எத்தனையோ நல்ல தலைவர்களும் இருக்கிறாங்க, நம்ம மதிக்கிறோம். இப்ப சமீப காலமாகவே நான் மேற்குறிப்பிட்ட அந்த தலைவருடைய பேரை ஏன் சொல்லாம இருக்கிறேன்னா, சமீப காலமாக அவங்களுடைய போக்கு மாறி இருக்கு. ஒற்றுமைதான் வலிமை அப்படிங்கிறத நம்புறாங்க. ஆனாலும் அவர்கள் கடந்த காலங்களில் பேசிய அந்த வார்த்தைகள் என்பது இன்னைக்கும் மக்கள் மனதில் நீங்காத வடுவாக அமைந்திருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடுதான் இப்போ இந்த சீட்டு கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனையா இப்போ வரைக்கும் வந்திருக்குங்கிறதையும் அவங்க மறந்துட வேண்டாம். எனக்கு கிடைத்த தகவல் அது. சோ இந்த குறிப்பிட்ட தலைவர்கள் வந்தால், பிரச்சார வாகனத்தில் வந்தால் கூட பிற சமூகம் மனதில் நினைத்து அது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கு. சோ அது யதார்த்தமா உண்மையா என்ன ஏது தெரியல. ஆனா அதையெல்லாம் கடந்து அந்த தலைவர்களுக்கு என்னுடைய மனதில் பட்டதை பதிவு பண்றேன். அது நான் சார்ந்த சமூகத்தில் இருக்க சிலருக்கு வருத்தமாக இருந்தாலும் நான் நியாயத்தின் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு இழைக்கப்பட்டதும் அநீதி. ரைட், அவங்க ஏந்துக்கிட்ட அந்த பாதை வேண்டுமானால் மாறுபடலாம். டெலோ போன்ற பல அமைப்புகள் உருவாச்சு. அவர்கள் ஏத்துக்கொண்ட பாதை, பத்மநாபன் போன்ற பல தலைவர்கள் ஏத்துக்கொண்ட பாதை வேண்டுமானால் வேறையா இருக்கலாம். ஆனா இலக்கு என்பது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான். சோ தன்னால் முடிந்ததை தன் சமூகங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காகவும் இருந்திருக்கும். ஆனா அது ஏனோ சூழலால், ஏதோ காரணத்தால் மாறி போனது. அதுலதான் அங்க பிரச்சனை உருவாயிருக்கிறதா நான் கருதுறேன். இனிவரும் காலங்களிலாவது கடந்த காலங்களை எல்லாம் மறந்து, கடந்த பகைமைகளை எல்லாம் மறந்து விட்டு, இந்த ஃப்ராடு பசங்க சுத்துவான், அது அரச்சலூர்ல ஒரு பையன், இப்படி பலர் சுத்திட்டு திரிறான் காசுக்காக. அவர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல தலைவர்களை சமூகம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உழைப்பால் உயர்ந்தவர்களே உத்தமமான தலைவர்களாக நாம் கருதுறோம். சோ அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவு கூறவும் விரும்புறோம். இந்த மாதிரி தப்பான நபர்களை எல்லாம் சமூகங்கள் வெறுத்தொதுக்கி விட்டு அன்பால் அனைத்தையும் சாதிக்க முடியும், ஒற்றுமையால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைவு கூற விரும்புறோம். இறுதியாக ஒண்ணே பதிவு பண்ண விரும்புறேன். சமீப காலமா ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன். பேஸ்புக்லயும் சில கண்டென்ட்ஸ் பார்த்தேன். என்னன்னா, நான் திரு நித்யானந்தம் போட்டி போடுறாரு, அவரை நம்ம தோக்கடிக்கணும், இல்ல திரு ஈஸ்வரன் அவர் ஒரு சமூகத்தை குறைச்சிக்கிட்டு பிற சமூக வாக்குகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி செங்குந்த இளைஞர்கள் சிந்தியுங்கள் அப்படிலாம் காணொலிகளை பரப்புறாங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்கத்தின் உச்சம். சொல்ல போனா திரு ஈஸ்வரன் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களும் வருத்தங்களும் எனக்கு உண்டு. ஆனா அதை கடந்துட்டு அவன் தான் சார்ந்த சமூகத்தை விட அந்த சமூகத்துக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேணும்னு போய் சட்டசபையில கேட்கிறாரு. தான் சார்ந்த சமூகத்துக்கே கேட்கல, அருந்ததி சமூகத்துக்கு வேணும்னு கேட்கிறாரு. ஏதோ ஒண்ணு கோயம்புத்தூர்ல இந்த போயர் சமூகத்தை சார்ந்த ஒரு கிருஷ்ண போயருங்கிற ஒரு செலவைன்னு கேட்கிறாரு. அதை கடந்து முதலியார் சமூகத்தின் மீது பெரும் பற்று கொண்டவர் எனக்கு பர்சனலா தெரியும். நாடார் சமூகத்தின் மீதும் முதலியார் சமூகத்தின் மீதும். அப்படிப்பட்ட நபரின் மீது இப்படியான ஒரு அப்பற்ற ஒரு அழுக்கான விஷயத்தை சொல்ல முடியுமா? அந்த காணொலியே இருக்கட்டும், அந்த காணொலியில ஏதாவது ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அந்த சமூகத்துக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? இல்லையே. அவர் மீது பர்சனலா பல வருத்தங்கள் உண்டு. ஆனா சிந்தியுங்கள், ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். எப்படிப்பட்ட எண்ணம், ஒரு குரூஷியலா ஒரு தப்பான எண்ணம் பாருங்க அவர் மேல. சோ அதையும் இந்த இடத்தில் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும்
அப்படிங்கறத தான் பதிவு பண்றோம். அனைவருமே அந்தந்த தொகுதிகளில் இன உணர்வுள்ள இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தின் மீது ஒரு இனப்பற்றும், மொழியின் மீது பற்றும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சியின் மீது பற்று கொண்டவர்கள் மீது உங்கள் வாக்கை செலுத்துங்கள். அதை தான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்றோம். அதுதான் ஒரு யதார்த்தமும் கூட. அவங்க கட்சியை கடந்து அவங்களுக்கு நீங்க பதிவு பண்ணுங்க. உங்க வாக்குகளை சினிமா நடிகர் என்ற மோகத்தின் பின்னால் மாற்றம் வரட்டும், மாறி வரட்டும்ங்கிற ஒரு அறியாமையில கொண்டு போய் உங்க வாக்குகளை தயவு கூர்ந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கைண்ட் ரெக்வஸ்டா வைக்கிறோம். சி சுப்புராயனுக்கு பிறகு, திரு சுப்புராயன் அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்திலிருந்து ஒரு முதல்வர் முயன்று முன்னாடி வர்றாருங்கிறது மிகப்பெரிய சாதனை தான். அதையும் உங்க மனதில் கருதிக்கோங்க. அதை கடந்தும் உங்களுக்கு யார் வெற்றி பெற்று வந்தால் ஒரு இன உணர்வோடு இந்த மொழியின் மீதும் அந்த பகுதியின் மீதும் பற்றோடு இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய நிறைவு கருத்தா வைக்கிறோம். தொடர்ந்து கொங்கு நாடு 24x7 யூடியூப் சேனல்ல இனிவரும் நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்களில் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். குரலற்றவர்களின் குரலாக நியாயத்தின் பக்கம் இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு தொடர்ந்து நிற்கும் என்பதை மட்டும் இந்த இடத்துல நிறைவு கருத்தாக பதிவு செய்து இந்த காணொலியை கடைசி வரை கண்டுகளித்தவர்களுக்கு, ரொம்ப நீண்ட காணொலியா இருக்கும், ரொம்ப நாள் பேசலையே அதனாலேயே கூட இருக்கலாம். சோ அனைவருக்கும் நன்றி கூறி காணொலியை முடிக்கிறோம். நன்றி.